பழமையான தமிழ் மொழியோட வேர்கள பத்தி பேசும் ஒரு ஆவணம் அடுத்த வரியிலேயே பயோனிக் கால்கள், 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மெகா துறைமுகங்கள், அப்புறம் தொழிற்சாலை சனல் இத பத்தி எல்லாம் பேசுதுன்னா, இது பழமைய பேசும் ஆவணமா அல்லது எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா? ஆமா, கண்டிப்பா அந்த ஆச்சரியம் வரத்தான் செய்யும். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க இப்போ ஒரு முக்கியமான கூட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கலாம் அல்லது டிராஃபிக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். உங்க நேரத்தை வீணாக்காம சுவாரஸ்யமான சில புதிய கோணங்களை உங்களுக்கு கடத்துறது தான் எங்களோட நோக்கம். இன்று நாம அலச போகும் மூலத்தரவு நாம் தமிழர் கட்சி வெளியிட்ட 2026 தேர்தல் அறிக்கையோட சுருக்கம் தான். சரி. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மிக தெளிவா சொல்லிடுறேன். இது ஒரு அரசியல் ஆவணம். ஆனா நாங்க எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையோ சார்பையோ இங்க எடுக்க போறதில்ல. இந்த தரவுகள்ல உள்ள அறிவியல், தர்க்கம் மற்றும் நிர்வாக உத்திகளை மட்டும் ஒரு நடுநிலையான பார்வையாளரா நாம பகுப்பாய்வு செய்ய போறோம். அந்த அணுகுமுறை தான் இப்ப ரொம்ப தேவை. ஏன்னா கொள்கை அறிக்கைகள், மேனிஃபெஸ்டோ அப்படின்னாலே ஏதோ புள்ளி விவரங்களோட தொகுப்பு அப்படிங்கிற ஒரு சலிப்பு மக்கள்கிட்ட இருக்கு. ஆனா இந்த ஆவணத்தை கொஞ்சம் உற்று நோக்குனா கலாச்சார பாதுகாப்பையும் அதிநவீன தொழில்நுட்பத்தையும் எப்படி ஒரு புள்ளியில இணைக்க பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கட்டமைப்பு நமக்கு புரியும். சரி, இத விரிவாக பிரிச்சு பாப்போம். எனக்கு என்ன தோணுதுன்னா, மொழிய வெறும் அருங்காட்சியகத்துல வைக்கப்படும் ஒரு பழங்கால பொருளாகவோ அல்லது ஒரு உணர்வுபூர்வமான விஷயமாக மட்டுமே பார்க்காம ஒரு நவீன நிர்வாகத்தோட ஆபரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஒரு ஓஎஸ் மாதிரி மாத்திர ஒரு முயற்சி இங்க தெரியுது. ஓஎஸ் மாதிரியா? கரெக்டான ஒப்பீடு தான். ஆமா, இப்போ உங்க லேப்டாப்ல இருக்கிற ஓஎஸ் எப்படி தொடர்ந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணுமோ அதே போல தமிழ் மொழிய நவீன டிஜிட்டல் தளங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு மையங்களோட இணைக்க இந்த அறிக்கை திட்டமிடுது. கல்வி மற்றும் ஆராய்ச்சியில தமிழ் வழி கல்வியை ஊக்குவிக்கிறதன் மூலமா மொழிய வெறும் பேச்சு வழக்காக மட்டும் இல்லாம அறிவு உற்பத்திக்கான ஒரு கருவியா மாத்த முயல்றாங்க. இதோட இன்னொரு விஷயத்தையும் நாம இணைச்சு பார்க்கணும். அதாவது மொழி ஒரு புறம் இருந்தாலும் அந்த மொழி பேசும் மக்களுக்கான நிர்வாகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியம் இல்லையா? அதற்காக தான் தகவல் அறியும் உரிமை சட்டம், அப்புறம் சமூக தணிக்கை சட்டம், சோஷியல் ஆடிட் ஆக்ட் குறித்து இந்த ஆவணம் ரொம்ப அழுத்தமா பேசுது. ஒரு நிமிஷம். பொதுவா தணிக்கை அல்லது ஆடிட் அப்படின்னா அரசாங்க அதிகாரிகளோ அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுகளோ கணக்கு புத்தகங்களை சரிபார்ப்பது அப்படின்னு தானே நம்ம நினைச்சிருப்போம். ஆமா, பொதுவா அப்படிதான் நடக்கும். ஆனா இந்த சமூக தணிக்கை அப்படிங்கிறது முற்றிலும் வேறுபட்டது. சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டுமில்லாம அந்த சிஸ்டம் செய்யற வேலைகளை மக்களே தணிக்கை செய்யற உரிமையை கொடுக்கறது தான் இது. ஓஹோ, அதாவது நேரடியா மக்கள் கையில அதிகாரம் கொடுக்கிற ஒரு மெக்கானிசம். அதேதான். உதாரணத்துக்கு உங்க ஊர்ல ஒரு புதிய சாலை போடப்பட்டிருக்குன்னு அரசாங்க கணக்குல இருந்தா அந்த சாலை உண்மையிலே போடப்பட்டிருக்கா, அதோட தரம் என்ன அப்படிங்கிறத அந்த ஊர் மக்களே ஒன்னு கூடி தணிக்கை செய்யறது. வெறும் கொள்கைகளை மட்டும் வகுத்துட்டா பத்தாது. அந்த திட்டங்கள் கடைக்கோடி மனுஷனுக்கும் போய் சேருதான்னு உறுதி செய்ய இந்த மாதிரி சட்ட ரீதியான கடப்பாடுகள் ரொம்ப தேவை. உண்மைதான். ஒரு கட்டிடத்துக்கு எப்படி ஆழமான அஸ்திவாரமும் தரமான செங்கற்களும் தேவையோ அதுபோலவே ஒரு சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகம் தேவை. இப்போ இந்த நிர்வாகத்துல வெளிப்படைத்தன்மை வந்துட்டாலே வளங்களை சுருண்டுவது குறைஞ்சிடும் இல்லையா? நிச்சயமா. வளங்கள்னு சொல்லும் போதுதான் அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு நாம வரோம். ஆமா, வெளிப்படையான நிர்வாகம் சரி. ஆனா அந்த நிர்வாகம் எதை பாதுகாக்க போகுது? நாம வாழும் பௌதீக வளங்களை. அதுல ரொம்ப நெருக்கடியான ஒரு கட்டத்தை நோக்கி உலகளாவிய அளவுல நாம நகர்ந்துகிட்டு இருக்கோம். அதுதான் தண்ணீர் மற்றும் சுற்றுச்சூழல். இந்த ஆவணத்துல உள்ள நீர் மேலாண்மை தரவுகளை பார்த்தா ரொம்ப மலைப்பா இருக்கு. 22,423 டிஎம்சி மேற்பரப்பு நீர்வள சாத்தியக்கூறுகள் மற்றும் 2000 டிஎம்சி நீர் சுத்திகரிப்பு திறன் பத்தியெல்லாம் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம 2030 மற்றும் 2050 ஆண்டுகளுக்கான நீண்ட கால திட்டமிடல் இதில் இருக்கு. ஒரு டிஎம்சி அப்படிங்கிறதே மிகப்பெரிய அளவு. அப்படி இருக்கும்போது 22,000 டிஎம்சி அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தோட ஒட்டுமொத்த நீரியல் சுழற்சியையும் கணக்கில் எடுத்துக்கிறதா காட்டுது. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. இதை விட முக்கியமா பெப்சி, கோகோ கோலா போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் பயன்படுத்தும் மறை நீர், அதாவது விர்ச்சுவல் வாட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இவங்க முன்வைக்கிறாங்க. இது கண்ணுக்கு தெரியாம நாம கற்ற ஒரு சுற்றுச்சூழல் வரி அப்படின்னு நான் சொல்லுவேன். விஷுவல் வாட்டர் இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாதார அளவுகோல்.
இதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அதாவது ஒரு பன்னாட்டு நிறுவனம் இங்கிருந்து ஒரு பொருளை ஏற்றுமதி செய்யும்போது அவங்க வெறும் அந்த பொருளை மட்டும் ஏற்றுமதி செய்யல. 1 லிட்டர் குளிர்பானத்தை உற்பத்தி செய்ய சுமார் 300 முதல் 400 லிட்டர் நல்ல தண்ணீர் வரை செலவாகுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. அந்த தண்ணீர் இங்கிருந்து வருது, நம்ம ஊரு நிலத்தடி நீர்ல இருந்து. ரைட். அப்ப நாம குளிர்பானத்தை மட்டும் அனுப்பல. ஆமா, நாம ஒரு பாட்டில் குளிர்பானத்தை ஏற்றுமதி செய்யறதா நினைச்சுக்கிட்டு பல 100 லிட்டர் நம்ம சொந்த நிலத்தடி நீரை சத்தமே இல்லாம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துகிட்டு இருக்கோம். இது எவ்வளவு பெரிய சுரண்டல்! இதைத்தான் நம்ம கவனிக்க தவறுகிறோம். இந்த மறைநீரை அளவிடுவதன் மூலமாக தான் எந்த தொழிற்சாலைக்கு எவ்வளவு அனுமதி கொடுக்கறதுன்னு முடிவெடுக்க முடியும். அதோட 2050ஆம் ஆண்டின் தேவையை இப்போதே திட்டமிடுவது ரொம்ப அவசியம். ஏன்னா பருவநிலை மாற்றத்தால மழைப்பொழிவு கணிக்க முடியாதபடி மாறிக்கிட்டே வருது. அப்போ இருக்கிற நீரை சேமிக்கிறதும் பயன்படுத்திய நீரை மறுசுழற்சி செய்யறது தான் எதிர்கால தீர்வு இல்லையா? சரியா சொன்னீங்க. அதனால தான் கழிவு மேலாண்மையில வட்ட பொருளாதாரம், அதாவது சர்க்குலர் எக்கானமி அப்படிங்கிற கொள்கையை முன்வைக்கிறாங்க. இப்போ நாம இருக்கிறது லீனியர் எக்கானமி, அதாவது ஒரு பொருளை உருவாக்குவோம், பயன்படுத்துவோம், அப்படியே குப்பையில வீசுவோம். ஆனா வட்ட பொருளாதாரத்துல குப்பை அப்படிங்கறதே கிடையாது. ஒரு பொருளோட கழிவு மற்றொரு பொருளுக்கான மூலப்பொருளா மாறிடும். இதுக்கு அதிநவீன தொழில்நுட்பங்களை உள்ளே கொண்டு வராங்க. திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2016 அமல்படுத்துவதோடு ஸ்மார்ட் தொட்டிகள், சென்சார்கள் மற்றும் பயோமைனிங் பத்தி பேசுறாங்க. ஒரு நிமிஷம், இந்த பயோமைனிங் அப்படிங்கிற வார்த்தைய நிறைய பேர் செய்திகள்ல கடந்து போயிருப்போம். ஆனா அது எப்படி வேலை செய்யுது? பயோமைனிங் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அறிவியல். பல பத்தாண்டுகளா நகரங்களுக்கு வெளியே மலை போல குப்பைகள் குவிஞ்சு கிடக்குது இல்லையா? அது அப்படியே எரிச்சா காற்று மாசுபடும், புதைச்சா நிலத்தடி நீர் கெட்டு போகும். ஆமா, அது ஒரு பெரிய தலைவலி. அதுக்கு பதிலா குறிப்பிட்ட வகையான நுண்ணுயிரிகளை, மைக்ரோப்ஸ அந்த குப்பைகள் மீது தெளிப்பாங்க. அந்த நுண்ணுயிரிகள் அந்த குப்பைகள்ல உள்ள மக்கும் பொருட்களை சாப்பிட்டு மக்கச் செஞ்சிடும். அதன் பிறகு அதில் இருக்கும் பிளாஸ்டிக், உலோகம் போன்றவற்றை தனித்தனியா பிரிச்சு ஒரு பகுதியை உரமாகவும் மறுபகுதியை தொழிற்சாலைகளுக்கு மாற்று எரிபொருளாகவும் மாத்துவாங்க. ஓஹோ, குப்பைய செல்வமா மாத்திர நுரையுது. அருமை. இதை யார் செய்யறது, அதற்கான செலவை யார் ஏத்துக்கிறது அப்படிங்கிற கேள்வி வரும்போதுதான் மாசுபடுத்துபவரே கட்டணம் செலுத்த வேண்டும், அதாவது பொல்யூட்டர் பேஸ் அப்படிங்கிற கொள்கையை உள்ள கொண்டு வராங்க. யார் குப்பையை அல்லது ரசாயனத்தை வெளியிடுறாங்களோ அவங்க தான் அதை சுத்தம் செய்வதற்கான செலவையும் ஏத்துக்கணும். சிம்பிளான லாஜிக். கண்டிப்பா இது ரொம்ப நியாயமான ஒரு கொள்கை. சரி, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, நீரை சேமிப்பது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இவ்ளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகத்துக்கு வேலை வாய்ப்பும் பொருளாதார வளர்ச்சியும் வேணுமே. வெறும் காடுகளை மட்டும் பாதுகாத்துக்கிட்டு இருந்தா போதுமா? அதற்கான முதலீட்டு திட்டங்களை பத்தி பார்க்கும்போது எண்கள் நம்ம பிரமிக்க வைக்குது. ஆமாம், பொருளாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு சார்ந்த ஒரு மாபெரும் பாய்ச்சலுக்கான திட்டமிடல் இதுல இருக்கு. மெகா துறைமுக திட்டங்களுக்காக 47,000 கோடி முதலீடு, அப்புறம் சூரிய ஒளி பூங்காக்களுக்காக 6,000க்கும் மேற்பட்ட கோடி ஒதுக்கீடு பத்தி பேசப்பட்டிருக்கு. இது ஒரு மாநிலத்தோட வர்த்தக திறனையும் மாற்று எரிசக்தி உற்பத்தியையும் பல மடங்கு அதிகரிக்கும். ஆனா இதுல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு அல்லது சந்தேகம் வருது. அந்த தரவுகள்ல துணி, காகிதம் மற்றும் கட்டுமான பொருட்களுக்கு பயன்படும் தொழிற்சாலை சணல், அதாவது இண்டஸ்ட்ரியல் ஹெம்ப் சாகுபடி பத்தி பேசுறாங்க. சணலை வச்சு துணி நெய்யலாம், காகிதம் செய்யலாம், ஓகே. ஆனா சணலை கொண்டு கட்டுமானம் சாத்தியமா? ஹெம்ப் கிரீட் அப்படின்னு சொல்றாங்க. அதேதான். பாரம்பரிய சிமெண்ட்டுக்கு பதிலா சணலை பயன்படுத்துறது நடைமுறையில சாத்தியமா? ஒரு அடுக்குமாட குடியிருப்பை கற்ற அளவுக்கு இந்த சணலுக்கு வலிமை இருக்கா? சிமெண்ட் மாஃபியாக்களுக்கு மத்தியில இது நிஜமாவே வேலை செய்யுமா அல்லது வெறும் கவர்ச்சிகரமான வார்த்தையா இது? இது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஆனா இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல இணைச்சு பார்த்தா இதன் பின்னால் உள்ள உலகளாவிய அறிவியல் நமக்கு புரியும். ஹெம்க்ரீட் அப்படிங்கிறது தொழிற்சாலை சணலோட உள்ளகம், தண்ணீர் மற்றும் சுண்ணாம்பு, அதாவது லைம் ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்படும் ஒரு கலவை. சரி, இத வச்சு பெரிய பில்டிங் கட்ட முடியுமா? இது கான்கிரீட் போல பாரம் தாங்கும் தூணுகளை, அதாவது லோட் பேரிங் பில்லர்ஸ் அமைக்க பயன்படாது. ஆனா சுவர்களை எழுப்பவும் கட்டடத்தோட வெப்பத்தை கட்டுப்படுத்தவும் இது மிகச்சிறந்த மாற்று. இதனுடைய மிகப்பெரிய பலம் என்னன்னு தெரியுமா? இது ஒரு கார்பன் நெகட்டிவ் பொருள். கார்பன் நெகட்டிவ் அப்படின்னா அது வளிமண்டலத்துல உள்ள கார்பனை உறிஞ்சுக்குமா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சிமெண்ட் உற்பத்தி அப்படிங்கிறது உலகிலேயே அதிக கார்பனை வெளியேற்றும் தொழில்கள்ல ஒண்ணு. ஆனா சணல் வளரும் போதும் சரி, அது கட்டடமா மாறிய பிறகும் சரி, அது காத்துல உள்ள கார்பன் டை ஆக்சைடை தொடர்ந்து உறிஞ்சி தனக்குள்ள சேமிச்சு வச்சுக்குது. வாவ், இது ஆச்சரியமா இருக்கே. ஆமா,
இது எடை குறைவானது, தீப்பிடிக்காதது மற்றும் பூச்சிகளால் அரிக்க முடியாதது. ஐரோப்பிய நாடுகள் இது ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கு. சிமெண்டோட பயன்பாட்டை வெகுவாக குறைப்பதன் மூலமா கட்டுமானத் துறையில ஒரு பெரிய சுற்றுச்சூழல் புரட்சியை இது ஏற்படுத்தும். ஓ, அப்படியானா வேளாண் சார்ந்த தொழில்களையும் எதிர்கால கட்டுமான தொழில்நுட்பத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளி இது. நல்லா புரியுது. அதே போல போக்குவரத்து துறையில ஸ்கை டிராம்ஸ், நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா, எலக்ட்ரிக் வாகனங்கள் மற்றும் ஜியோபாலிமர்கள் போன்ற அதிநவீன வார்த்தைகளும் இதுல இருக்கு. இந்த ஜியோ பாலிமர்கள் அப்படிங்கிறதும் சாதாரண போர்ட்லேண்ட் சிமெண்ட்டுக்கு ஒரு சூழல் நட்பு மாற்று தான். தொழிற்சாலை கழிவுகளான ஃப்ளை ஆஷ் போன்றவற்றை வச்சு உருவாக்கப்படுறது. அப்புறம் நீங்க சொன்ன அந்த ஸ்கை டிராம்ஸ் போன்ற விஷயங்கள் நிலம் கையகப்படுத்துறதுல உள்ள சிக்கல்களை தவிர்த்து நெரிசல் மிகுந்த நகரங்கள்ல போக்குவரத்தை எளிதாக்கும் ஒரு மாற்று சிந்தனை. நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா பத்தியும் சொல்லியிருக்காங்களே. ஆமா, சப்மரைன் டூர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தோட நீந்த கடற்கரையை வெறும் மீன்பிடி தொழிலுக்கு மட்டும் பயன்படுத்தாம பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள சுற்றுலா பொருளாதாரமா மாத்துற ஒரு ஐடியா. ரைட். இப்போ 47,000 கோடி ரூபாய் துறைமுக முதலீடு, ஸ்கை டிராம்ஸ், பயோமைனிங் என இவ்ளோ பெரிய பொருளாதார வளர்ச்சியும் தொழில்நுட்பமும் யாருக்கானது? எந்த ஒரு வளர்ச்சியும் ஒரு குறிப்பிட்ட மேல்தட்டு மக்களுக்கு மட்டுமே போய் சேர்ந்தா அது தோல்வியடைந்த மாடல் இல்லையா? விளிம்பு நிலை மக்களையும் சவால்களை சந்திப்பவர்களையும் இந்த திட்டங்கள் எப்படி உள்ளடக்குது? உள்ளடக்கிய சமூகம், அதாவது இன்க்ளூசிவ் சொசைட்டி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஆவணம் ஒரு ஆழமான முத்திரையை பதிக்குது. பொதுவா உள்கட்டமைப்பு அப்படின்னா சாலைகள், பாலங்கள் அப்படின்னு தான் பேசப்படும். ஆனா இதுல மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக சாய்தளங்கள், ரேம்ஸ் மற்றும் அவங்க வசதிக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்பட்ட ஆட்டோ, டாக்ஸிகள் பத்தி ரொம்ப வலியுறுத்தியிருக்காங்க. இது நகரங்களை எப்படி வடிவமைக்கணும் அப்படிங்கிற சிந்தனையே மாத்துது. ஆனா அதை விட என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்திய விஷயம் ஒன்னு இருக்கு. என்னது அது? பெரும்பாலும் அரசியல் விவாதங்கள்ல இடம்பெறாத டிஸ்லெக்சியா, ஆட்டிசம் மற்றும் ADHD போன்ற நரம்பியல் சார்ந்த குறைபாடுகள், அதாவது நியூரோ டைவர்ஜன்ஸ், அதை கையாளும் வழிமுறைகள் இதுல விரிவாக பேசப்பட்டிருக்கிறது தான். இந்த உலகை பார்க்கும் விதமும் கற்கும் விதமும் சில குழந்தைகளுக்கு மாறுபட்டிருக்கும். அதை ஒரு நோயா பார்க்காம அவங்களுக்கான பிரத்யேக கல்வி முறைகளையும் துறைகளையும் உருவாக்குவது ஒரு முதிர்ச்சியான சமூகத்தோட அடையாளம் இல்லையா? உண்மைதான். அதோடு நில்லாம விளிம்பு நிலை மக்களுக்கான சமூக வாழ்விடங்கள், அதாவது கம்யூனிட்டி லிவிங் திட்டங்கள் மற்றும் மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் அவலத்தை ஒழிப்பதற்கான ஹோமோசெப் தொழில்நுட்பம் பத்தியும் குறிப்புகள் இதுல இருக்கு. ஹோமோசெப் தொழில்நுட்பம், இத பத்தி சொல்லியே ஆகணும். IIT மெட்ராஸ் ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ரோபோட்டிக் கருவி செப்டிக் டேங்குகளை மனுஷங்க உள்ள இறங்காமலேயே சுத்தம் செய்யக்கூடியது. பல வருஷங்களா நம்ம சமுதாயத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளிக்கு தொழில்நுட்பம் மூலமா முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு முயற்சி இது. நிச்சயமா. இதே போல மருத்துவத்துறையில MRI, ECG போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதோடு மாற்றுத்திறனாளிகளுக்கான பயோனிக் கால்கள் வழங்குவது பத்தியும் இந்த அறிக்கை பேசுது. பயோனிக் கால்கள்னா சும்மா சாதாரண பிளாஸ்டிக் செயற்கை கால்கள் இல்லதானே? இல்லவே இல்ல. பயோனிக் கால்கள் அப்படிங்கிறது மூளையோட நரம்பு சிக்னல்களை புரிஞ்சுக்கிட்டு இயற்கையான கால்களை போலவே செயல்படக்கூடிய அதிநவீன ரோபோட்டிக் தொழில்நுட்பம். இது ஒரு மனுஷனோட தன்னம்பிக்கையும் பொருளாதார உற்பத்தியில அவங்களோட பங்களிப்பையும் எப்படி மாத்தும் அப்படின்னு கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு சமூகம் எவ்வளவுதான் பொருளாதார ரீதியா உச்சத்தை அடைஞ்சாலும் அதனோட உண்மையான தரம் அப்படிங்கிறது அது தனது விளிம்பு நிலை மக்களை, மாற்றுத்திறனாளிகளை எப்படி நடத்துது அப்படிங்கறத பொறுத்து தான் அமையுது. ஆனா இதையெல்லாம் விட என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச ஒரு விஷயம் நீதித்துறை சீர்திருத்தங்கள்ல இருக்கு. அது என்ன விஷயம்? அது குற்றமற்றவர் ஆணையங்கள், இன்னசென்ஸ் கமிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு முன்மொழிவு. ஓ, சட்டத்துறை சார்ந்த விவாதங்கள்ல இது ஒரு புதிய பாய்ச்சல் தான். பல நேரங்கள்ல நாம நீதியை பற்றி பேசும்போது குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதுல மட்டுமே கவனம் செலுத்துறோம். போலீஸ் படைகளை நவீனமாக்குவோம், CCTV வைப்போம் அப்படின்னு தான் எல்லா அரசியல் ஆவணங்களும் பேசும். ஆமா, ஆனா அமைப்பு ரீதியான பிழைகளாலோ அல்லது தவறான சாட்சியங்களாலோ தண்டிக்கப்பட்ட நிரபராதிகளை பத்தி நாம சிந்திக்கிறோமா? இத ஒரு சின்ன ஒப்புமை மூலமா நான் சொல்ல விரும்புறேன். ஒரு மருத்துவமனையில நோயாளிய குணப்படுத்துவது எவ்வளோ முக்கியமோ அதே அளவு தவறான ஊசிய போட்டு ஒரு நல்ல மனுஷனை நோயாளி ஆக்காம இருக்கிறதும் முக்கியம். மிகச்சரியான உதாரணம்.
அதுதான் இந்த இன்னசென்ஸ் கமிஷன்ஸோட வேலை. தவறாக குற்றம் சாட்டப்பட்டு பல வருடங்கள் சிறையில வாடும் அப்பாவிகள் சாதாரண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களுக்கு போனா பல வருடங்கள் ஆகும். ஆனா இப்படிப்பட்ட வழக்குகளை மட்டுமே பிரத்யேகமா விசாரிச்சு புதிய அறிவியல் சாத்தியங்கள், அதாவது DNA டெஸ்ட் மூலமா அவங்கள விடுவிப்பதற்கான பிரத்யேக ஆணையங்களை அமைப்போம் அப்படின்னு சொல்றது நீதித்துறை சீர்திருத்தத்துல மிக அவசியமான ஒன்று. ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையான மனித உரிமை தத்துவத்தோட நீட்சி தான் இது. அறிவியல் தொழில்நுட்பத்துல நாம் அடையிற முன்னேற்றம், இப்ப பயோனிக் கால்கள் போல, அது எப்படி மனித உரிமைகளை பாதுகாப்பதிலும் எதிரொலிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இப்போ இதுவரைக்கும் நம்ம அலசினதை ஒரு முறை பின்னோக்கி பார்த்த பழமையான தமிழ் மொழிய ஒரு நவீன டிஜிட்டல் தளமா மாத்துறதுல தொடங்கி சமூக தணிக்கை மூலம் வெளிப்படையான நிர்வாகம், 2050ஆம் ஆண்டிற்கான நீர்வள மேலாண்மை, பன்னாட்டு நிறுவனங்களின் மறைநீர் சுரண்டல், தொழிற்சாலை சேனல் மூலமான அதிநவீன கட்டமைப்புன்னு பெரிய லிஸ்டே இருக்கு. ஆமா, அதோட 47,000 கோடி ரூபாய் துறைமுக முதலீடுகள், ஹோமோசெப் ரோபோக்கள், பயோனிக் கால்கள் மற்றும் இறுதியா தவறுதலா தண்டிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்கான குற்றமற்றவர் ஆணையங்கள் என பல தரங்கள்ல பயணிச்சிருக்கோம். இந்த மாபெரும் திட்டங்களும் கொள்கைகளும் உங்களுக்கு சம்பந்தமில்லாத ஏதோ காகிதங்கள்ல இருக்கிற எழுத்துக்கள் இல்ல. கண்டிப்பா இல்ல. நீங்க அன்றாடம் குடிக்கும் தண்ணீரின் தரம், நீங்க தினமும் பயணிக்கும் போக்குவரத்து, நீங்க சுவாசிக்கும் காற்று மற்றும் ஒரு குடிமகனா உங்களுக்கான அடிப்படை உரிமைகள்னு உங்க அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு அசைவிலும் இது எத்தகைய ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அதுதான் எங்களோட நோக்கமும் கூட. நாம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பயணம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். விடை பெறுவதற்கு முன் உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்விய, ஒரு புதிய ஐடியாவை விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. இந்த விவாதத்துல நாம மறைநீர், அதாவது வர்ச்சுவல் வாட்டர் மற்றும் வளங்களின் கண்காணிப்பு பத்தி அதிகம் பேசினோம். நீங்க கடையில ஒரு உணவு பொட்டலத்தை வாங்கும்போது அதன் பின்னால் எத்தனை கேலரிகள் இருக்கு, எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு லேபிள்கள் ஒட்டப்பட்டிருக்கிறத நாம பாக்குறோம் இல்லையா? ஆமா, நியூட்ரிஷன் லேபிள்ஸ். அதே போல நீங்க வாங்கும் ஒவ்வொரு பொருளும், அது ஒரு சட்டையா இருக்கலாம், செல்போனா இருக்கலாம், அல்லது ஒரு பாட்டில் குளிர்பானமா இருக்கலாம், அந்த பொருள் உற்பத்தியாகி உங்க கைக்கு வர்றதுக்குள் எவ்வளவு தண்ணீர் செலவானது அப்படிங்கிற வாட்டர் ஃபுட்பிரிண்ட் லேபிள் ஒட்டப்பட்டிருந்தா எப்படி இருக்கும்? வாவ்! அது மனுஷங்களோட நுகர்வு கலாச்சாரத்தையே, அதாவது கன்சியூமர் கல்ச்சரையே தலைகீழா மாத்திர ஒரு மிகப்பெரிய உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆமா, ஒருவேளை நீங்க ஆசைப்பட்டு வாங்கும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்ல இதை உருவாக்க 10,000 லிட்டர் தண்ணீர் செலவானது அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் இருந்தா, அதை வாங்குவதற்கு முன் நீங்க ஒரு கணம் தயங்குவீங்களா? உங்க அன்றாட வாங்கும் பழக்கத்தை அது எந்த அளவுக்கு மாத்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து சிந்திங்க, உங்களுக்கான தேடலை தொடருங்கள். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.